வணக்கண்ணே. சொன்னானே என்ன ஏர்டெல் சிம் வேணும்னே, அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ஆதார் கார்டு மட்டும் வாங்கிட்டு வாங்கனே, பண்ணிடுவோனே. ஆதார் கார்டு போய் நெட் சென்டர்ல கேளுங்க, வருவாரு, வாங்கிட்டு வாங்க, பண்ணிடுவோம். என்ன அவர் ஆதார் கார்டை வச்சு நான் வாங்கலாமா? அவர் ஆதார் கார்டை அடிக்க போறாரு, உங்க ஆதார் கார்டு வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது உங்களை மாதிரியே தருவாரா? மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். ஏன் ஆதார் கார்டு சொல்லல? ஏன்னா வந்ததுல இருந்து எப்படி பேசுறீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன ஒரு நல்ல டாக்டரா பாருங்க, பிரஷர் ரொம்ப இருக்கு, ஓவராது. சரி இருக்குமே. ஏன்னா கடையில பரிதாபமா தூங்கிட்டு இருக்காரு. இவர் யாரு? வேலை செய்யட்டு வரா? என்ன ஓனர் இல்லையாண்ணே? ஓனர் நான் தான். யார் வேணும்? நீங்களா ஓனரு? ஆமா. என் கையில் இப்படி இருந்தா ஓனராக இருக்கக்கூடாதா? அடிக்கிற வெயிலுக்கு நான் தான் காத்தோட்டமா இருக்கணும்னு கேட்டீங்க. அது ரைட்டு தான். எலிகள் நடமாட்டம் ரொம்ப இருக்கு, பார்த்து இருங்க. அது நாங்க பார்த்து பத்திரமா கவிட்டு பெற போகுது. சரி விடுங்கண்ணே, அந்த விஷயத்தை சொல்லுங்க. என்ன ஆதார் கார்டு வேணும்ண்ணே, என்னண்ணே செய்யணும்? ஆதார் கார்டுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரு வேணுமா? ஃபோன் நம்பர் வேணும். ஃபோன் நம்பர் கொண்டு வர பாவிகளா, அங்க என்னடானா சிம் கார்டு கட்டோம்னா ஆதாருக்கு வேணும்னு சொல்றாங்க, இங்க ஆதார் வேணும்னு சொன்னா சிம் நம்பர் வேணும்னு சொல்றாங்க. நான் எனக்கு போனே வேண்டாமாப்பா சாமிகளா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.